Welcome guys. Today trade plan second week of the December Euro USD chart பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே ட்ரேட் பிளான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம், டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். அதில் எதனா ஐஆர்எல் இஆர்எல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ஐஆர்எல்லேருந்து இஆர்எல் போயிட்டு இருக்கா, இல்லை இஆர்எல்லேருந்து ஐஆர்எல் போயிட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னா ஐஆர்எல் இப்போ தான் டேப் ஆயிருக்கா, இஆர்எல் தான் டேப் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்த்துப்போம். இது எதுவுமே நடக்கலன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சோட 0.5லேருந்து ரிவர்ஸ் எல்லாம் கண்டினியூஷன் தான். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி வீக்லியோட அனலைசஸ். தென் 4 hour 1 hourல பிடிஆர்ஏஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு அதை மார்க்கெட்டு ரீச் பண்ணும்போது 15 minute எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர்ஏ என்ட்ரி கில் ஜோனில் எடுப்போம் ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடர் தான். நம்மளோட டார்கெட் டிஓஎல்ஸ் ஈக்குவலண்ட் உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், ஈக்குவலா ரிலேட்டிவ் ஹைஸ் அண்ட் லோஸ், இதெல்லாம் தான் நம்மளோட டிஓஎல்ஸாக இருக்கும். அலைன் வித் ஃபண்டமெண்டல்ஸோட நம்ம பயஸை பார்ப்போம், நரேட்டிவ் புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ. ட்ரேட் பிளான்னா எப்படி பார்ப்போம்னு. ஸோ அரௌண்ட் நீங்கள் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கீங்க யூரோ யூஎஸ்டியில். இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது வீக்லி இல்லாமல் மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி ஒரு 2 years கன்சல்டேஷன் வந்து இப்போ தான் உடச்சி வெளியே வந்திருக்கு. பார்த்துன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அரௌண்ட் ஒரு 2 years கன்சல்டேஷன் உடச்சி வீக் மட்டும் வெளியே வந்திருக்கு, நான் பாடி வெளியே வரலை. இங்கே இப்போதைக்கு எஃப்இஜி இருக்குது, டேப் ஐடி போகுமா நீங்கள் வந்து போயிட்டு வருமான்றதுலாம் 20ஆம் தேதி ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டேரிஃப் இமிகிரேஷனை பொறுத்து தான் அமையும். போன வீடியோட அதை பேசியிருப்பேன், எல்லா வீடியோலும் பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதை பற்றி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஏன்னா மந்த்லியில் கன்சிக்யூட்டிவாக சூப்பராக இருக்குது மார்க்கெட். நம்ம அரௌண்ட் செகண்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் வந்துட்டோம். தேர்ட் ஃபோர்த் வீக் எந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்கும் தெரியல. 18th அப்போ ஜெரம் பவுல் பேச போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி. அதனால் அடுத்த வாரத்தை கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். மற்றபடி செகண்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் முடிஞ்சதுன்னா கதை காலி. டிசம்பர் 14 ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் இந்த லிக்விடிட்டி தூக்கிட்டு வந்திருப்பான் இந்த இடத்துல. சாரி, இங்கே சொல்கிறேன் நான், இதை எடுத்திருப்பான். ஓகே, அகெயின் இங்கே வந்து இது கரெக்டாக இருக்கும் ஐஆர்எல். ஓகே, ஒன் டேல பார்த்தாலும் தெளிவாக தெரியும். இதுதான் ஃபிப் அடிப்போம் நம்ம. இங்கே பாருங்க, இப்படி பார்த்தா புரியும். ஓகேங்களா? இதே தான் ஜிபிபி ஆயிருக்கும். இவர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டு கீழே வந்தது கரெக்டாக இந்த ஐஆர்எல்லேருந்து வந்துருப்பாரு. இந்த ஐஆர்எல்லேருந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வீக்லி தூக்குச்சுல, ப்ரீவியஸ் வீக்கு தூக்கிட்டு இந்த டெய்லி வந்துருச்சு. அதனால் அதை ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இன்வெர்ஷன் எஃப்இஜி பிடிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? கிளியராக இருக்கா? இன்வெர்ஷன் எஃப்இஜி இங்கே வரும் எஸ்எல் இந்த பாடி அண்டை. ஸோ அதனாலேயே அங்கே நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே ஃபாலோ ஆகிட்டே வந்து 0.5க்கு மேலே இந்த ஓபி. ஆக்சுவலாக நம்ம பார்த்துருந்தது என்ன, இந்த ஓபி வந்து இருக்குல்ல, இந்த ஓபி இதில் வந்து இப்படி இறங்கணும். அப்படி இல்லைனா இதை ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டு வந்து இறங்கணும். இதுதான் இங்கே ஃபெயிலியர் ஆகிட்டு போகிறதா இருந்தால் இந்த இடத்துக்கு போயிருக்கோம்னு பார்த்தோம். ஆனால் போல இப்படியே தான் இறங்குது. ஏன்னா டிஎக்ஸ்ஒய் ஸ்டில் புல்லிஷ். ஓகே, நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் வீக் ஆஃப் த மந்த், செகண்ட் வீக் ஆஃப் த வீக்கா, சாரி செகண்ட் வீக் ஆஃப் த டிசம்பரா, 9 Monday. நம்ம ஃப்ரைடே இங்கே தெளிவாக என்னெல்லாம் பண்ணோன்றது எல்லாமே பார்த்தோம் நம்ம. ஏன்னா கிளைம்ஸ் வந்து நம்மளுக்கு பையா உதவச்சு எல்லாமே ஓகே சூப்பராக முடிஞ்சுது. ஃப்ரைடே நம்மளுக்கு தெளிவாக என்எஃப்பி போயிட்டு மேனிபுலேட் பண்ணி விட்டா. அப்போ அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். அது அந்த டைம் ஃப்ரேம் தான் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கல, நியூஸ் வந்து மேனிபுலேட் பண்ணிச்சுன்னா அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நீங்கள் டேல பார்த்தாலுமே அதான் உண்மை. உங்களுக்கு அந்த ஃப்ரைடேவோட மூவ் எப்படி கிடைச்சது, அந்த பை மூவ் உங்களுக்கு நியூஸ் வந்ததுனால தானே கிடைச்சது, இல்லை கிடைச்சிருக்காது இல்லை. வெயிட் அ மினிட், ஐ வில் ஷோ தட். இந்த கேண்டில் கேட்குறேன், என்எஃப்பி கேண்டில் அவன் மேனிபுலேட் பண்ணதுனால தான் ஃபண்டமெண்டல்ஸ் டிரைவ் த மார்க்கெட், டெக்னிக்கல்ஸ் டைம் த மார்க்கெட் நம்ம என்ட்ரி போடுறது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எய்மே நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு, ஏன்னா டிசம்பர்ன்றதுனால ஃபஸ்ட்டு நான் இதான் டார்கெட் வைப்பேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லோ எல்லாமே ஓவராலாக இது, அதுக்கப்புறம் இந்த லோ, ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த பாடி, இந்த லோ இந்த பாடி ஒரே நேரத்தில் ரீச் ஆகத்தான் தான். அப்புறம் தான் இந்த இம்பேலன்ஸ், அதாவது வால்யூம் இம்பேலன்ஸ்லாம் ரீச் ஆகும் மார்க்கெட். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வேலை அழகாக செல்லில் பார்க்க வேண்டியது தான். 4 hourல போயிடலாம். நமக்கு தேவை இது டார்கெட் லைனா, டார்கெட் லைன் வேறு கலர் வச்சுப்போம், அரௌண்ட் ஒரு ப்ளூ வச்சுப்போம். இங்கே உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன், இதான் ஓபி டேப் ஆகுது மண்டேவே. ஆக்சுவலாக இது ஃப்ரைடே. ஓகேவா? ஃப்ரைடே வந்து ஸ்டாப் பண்ணி நடந்து முடிச்சிட்டான். இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இங்கே டேப் ஆகிருக்கான்.
எஃப்இஜி சாரி, இது ஓபி. அது இது இருக்கு பாருங்க ஓபி. ஓகே, இது தூக்கிட்டு இங்க உள்ள வந்திருக்கு மார்க்கெட். அஸ் ஐ செட், நம்மளுக்கு அதான் நடக்கும். நம்ம என்எஃப்பி அப்பவே பார்த்துருந்தோம். வேர் இஸ் த யூரோ யூஎஸ்டி? இது இருக்கு பாருங்க. நம்ம அந்த 4 ஹவர் ஓபியில் இருந்தோம். இதுதான் நமக்கு நடக்கக்கூடியது. ஓகே, அதே தான் நம்மளுக்கு அன்னைக்கு பண்ணானுங்க. பண்ணிட்டு நம்ம உள்ள வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துட்டு இருந்தோம். என்எஃப்சியோட அது முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே இதை போய் டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணிட்டு ஆனால் இறங்குதல்லாம் டியூஸ்டேல தான். அப்போ மண்டே என்ன பண்ணலாம்? சிம்பிள் பை என்ட்ரி. மண்டே நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிருக்கான். இதை தொடர்றதுக்காக மார்க்கெட் ட்ரை பண்ணிருக்கு. இப்போ 4 ஹவரில் போயிடலாம், சாரி 1 ஹவரில் போயிடலாம். இந்த ஓபி கிளியராக இருக்குங்களா? இப்போ இங்கே பாருங்க, நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பிளாக் கலரில் பண்ணுறேன், வித் டிட்டோ லைன்ஸோட பண்ணிடுறேன். அப்படி பண்ணால் பிடிஆர்எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு. டபுளாகவே இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்துட்டு நம்ம வந்து பிடிஆர்ஏ மார்க் பண்ணதுனால நெக்ஸ்ட் 1 ஹவரில் டிடிஓ 10:30 கேண்டில். நியூயார்க்கோட நைட்டு 12 மணி. நியூயார்க், ஓகே நியூயார்க், ஏன்னா அமெரிக்கான்னு சொல்லக்கூடாது, நிறைய டைம் ஜோன்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க டைம் ஜோன்ஸ் இருக்கு. அப்படியே அரிசோனா, லாஸ் வேகஸ், லாஸ் ஏஜென்ட்ஸ்லாம் ஆப்போசிட் சைட் ஆஃப் த நியூயார்க்கில் இருக்கும். டைம் ரொம்ப டிஃபர் ஆகும். ஓகே, இங்கே பாருங்க ஏஎம்டி லூஸ். நான் போயிட்டு ஃப்ரைடே மார்க் பண்ணிருக்கேன், சாரி மண்டே மார்க் பண்ணணும். மண்டே எங்க 10:30 இதோ இருக்கு. மண்டே 10:30. இதான் நம்ம டிடிஓ. டிடிஓக்கு மேலே என்ட்ரி கிடைக்குது. ஏன் டிடிஓக்கு மேலே என்ட்ரி கிடைக்கல பெருசாக பேசுகிறேன். நான் டிடிஓ மார்க் பண்ணியிருக்கேன். நான் பர்ஃபெக்டாக செல்லில் தானே இருக்கேன். நீ செல்லு கிடைக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்ட்ரின்ற திங் எங்கே கிடைக்கணும்னா இந்த இடத்துல வந்து நான் எதிர்பார்க்குறேன். இதை தான் எதிர்பார்க்குறேன். ஓபி இந்த இடத்துல வந்து நான் செல்ல வந்து எதிர்பார்க்குறேன். அப்போ இதை ரீச் பண்ணக்கூட பாதை வந்து எனக்கு கில் ஜோனில் கரெக்டாக நடந்தால் அதான் நான் என்ட்ரியை எடுப்பேன். புரியுதுங்களா? இதை ரீச் பண்ண பிறகு எனக்கு என்ட்ரி இங்க 15 மினிட்ல கன்ஃபர்மேஷனோட கிடைச்சா நான் எடுப்பேன். மறுநாள் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொன்னேன். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டா பிரேக்கரு, இந்த பிரேக்கர்ல டேப் ஆயிட்டு டியூஸ்டே எல்லாம் விழுது, அது ஓகே. மண்டே கதையை பத்தி நான் பேசுறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு 15 மினிட் டைவ் ஆயிடலாம். ஓகே, இப்போ 15 மினிட் வந்துட்டோம். இங்க கிளியரா பாத்தீங்கன்னா நமக்கு அகெயின் ரீஃபைன்மெண்ட் பண்ணால் இவன் இருப்பான் இந்த ஃபிஜி. ஓகேங்களா? கிளியரா? ஜஸ்ட் ஏஷியனோட ரேஞ்ச் பார்த்தாலே பெருசுன்னு தெரிஞ்சு நான் என்னைக்கு எவ்வளவு போயிருக்கேன்னு. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. லண்டன் கிளம்புது கிளம்புது கிளம்புது. நான் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்க போகிறதா இல்லை, 12:30 வந்து பார்ப்பேன். ஜஸ்ட் எனக்கு தேவை இங்கே ரீச் ஆனது தான் என்ட்ரி. ஓகே, இப்போ இங்கே ரீச் ஆகிட்டு இங்கே செல் ஆகுது, நீங்கள் ஏமாந்துருப்பியா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இல்லையே, ஏன்னா இது அவுட் ஆஃப் த கில் ஜோன். ஏன்னா அதுக்கப்புறம் ரியாக்ட் ஆகலாம் வேற. எனக்கு கரெக்டாக கில் ஜோன் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? கில் ஜோன் வரும்போது இதை காலி பண்ணிட்டான். கில் ஜோன் எப்போ 6:30 உள்ள வரணும். நம்ம 7 o'clock தான் கில் ஜோன் ஸ்டார்ட் ஆகும். உள்ள வந்துட்டு இதை அடிச்சுட்டு உங்களுக்கு டேப் ஆகும்போது மணி 9:15 செகண்ட் மேக்ரோ. ஓகே, நம்ம அரௌண்ட் ஒரு 10:30 வரையும் ட்ரேட் பண்ணலாம். அதுக்குள்ள என்ட்ரி எடுத்து முடிச்சிட்டா நம்ம ஹோல்ட் பண்றது நம்ம தலையெழுத்து தான். ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், ப்ராஃபிட் வேணும்ல. ஓகே, இப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட என்ட்ரி. டக்குன்னு 5 மினிட்ல, இது 15 மினிட்ல சொல்லிட்டு இருக்கேன். 5 மினிட்ல போனா தெரியும் முன்னாடியே நான் என்ட்ரி இருக்கான்னு. இது பிபி. அரௌண்ட் அந்த பிபியை டேப் ஆன டைமு 10:30 கரெக்டாக கில் ஜோன் முடியும் போது. நான் எடுக்கல சொல்றேன். நான் 717 இந்த என்ட்ரி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் எடுக்கல. கன்சல்டேஷன் இருக்குல்ல, ஆனால் லைவில் வச்சிடணும். இந்த கன்சல்டேஷன் லைவில் வைக்கணும். எது வரைக்கும் டிபினா இது வரைக்கும் நம்ம டிபி வைக்கணும். அன்னைக்கு நைட் எவ்வளோ அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர் அடிச்சிருக்கோம். நைட்டே தூங்கத்தான் தூங்கிட்டு இருக்கலாம் 1:45 இல்லைன்னா இது வரைக்கும். ஓகேங்களா? டைம் எடுத்து தான் முடிச்சிருப்பாங்க வேலையை. மறுநாள் இது நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் தான் பண்ணேன். இங்கே 5 மினிட்ல வேணா இருக்கான்னு பார்க்குறேன் என்ட்ரி முன்னாடியே பிடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் 5 மினிட்ல கூட பெரிதளவில் என்ட்ரி இல்லை. நீங்கள் ரீஃபைன்மெண்ட் பண்ணி போட்டதுனால தான் உங்களுக்கு என்ட்ரி. எப்படின்னா இங்கே வந்து பிரேக் ஆச்சா அப்போ கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டாக ப்ரைஸ் ரீடிங்காக வச்சுக்கலாமே. எதுவும் என்ட்ரி கிடையாது, ஆப்போசிட் ட்ரெண்ட், இதெல்லாம் நம்ம பிடிக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது சுத்தமாக. ஓகே, மண்டே விட்டுறலாம். ஒரு டே டைம் ஃப்ரேம் வந்துடும். டே டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு தெளிவாக ஒரு இன்டெசிசிவ்
பட் லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே சிம்பிள். அந்த ரேஞ்ச் தியரி என்னன்னா கரெக்டாக இந்த கேண்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேஞ்சை எடுத்துட்டு இந்த ஈக்குவலைஸ் இது எல்லாமே தூக்கிட்டான்ல. இப்போ இந்த லோ கம்பல்சரி வருவான். ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் அதுதான். அப்புறம் இது ஒன்று ஒன்றா சரிங்களா. அப்போ டியூஸ்டே போயிடலாம். பிடிஆரை வந்து மண்டே எதனா நம்மளுக்கு உருவாக்கிட்டு போயிருக்கானான்னு பார்ப்போம். 4 hour பிடிஆரே நம்மளுக்கு மண்டேவே டேப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்க. காமனா டேப் ஆயிடுச்சு வரணும்ல. இங்க நான் மாதிரி ஒரு ஹெவி லிக்விடிட்டி ஏரியா. ஹெவி லிக்விடிட்டினா நான் நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு ஐ ஒரு லோ இருந்தாலே டார்கெட் பண்ணும்போது நம்ம லிக்விடிட்டின்னு பேசுகிறோம். என்னை பொறுத்தவரையும் இந்த மாதிரி இருந்ததுனால ஹெவி லிக்விடிட்டி அவ்வளோதான். நிறைய லோஸ் அண்ட் ஐஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில் நான் கிளாஸ் டீச் பண்ணுறேன். ஓகே இல்லை ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் இல்லை ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டியூஸ்டே ஒரு ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ என்னன்னா எனக்கு இப்போ மார்க்கெட் செல் பார்க்குறேன்னா செல் பிபி, செல் ஓபி, செல் எஃப்இஜி, செல்லுக்கான காம்போனன்ட் என்ன, லோவர் லோ லோவர் ஐ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட் ஒரு ஃப்ளோவாக வருது இல்லை செல் ஆர்டர் எடுத்துட்டு அதை நான் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்கிறேன். வேற எதுவும் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லலை. ஓகே இப்போ இங்கே பாருங்க டேப் ஆயிருக்கா 7:30க்கு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஓபி நடுவுலையும் ஒரு எஃப்இஜியும் டேப்பு. இவன் வந்து ஃபியூச்சர்ல பிபி ஆக்ட் ஆகலாம். நீங்களே பாருங்க. நான் சும்மா பார்த்துட்டுலாம் சொல்லல. பார்த்தாலே தெரியலையா பிபி ஆக்ட் ஆகும்னு. தெரியுது இல்ல. அது மட்டும் நோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா யூஸ் ஆகும். ஜஸ்ட் சின்னதாகவே இருக்கட்டும். ஓகே இப்போ இங்கே பாருங்க அந்த 11:30 கேண்டலுக்கு 1 hour முன்னாடி நம்ம அதான் 10:30 போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணிட்டு வருவோம் 1 hourல. சி இவங்க தெரியுதுங்களா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா தெளிவா ஓகே புரிஞ்சுதா. இங்கே என்னோட தலைவன் பிபி பார்ட்டிசிபேட்டட். இங்கே நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னா அந்த விக்கே மார்க் பண்ணுவீங்க. அப்படின்னா இந்த இதையும் மார்க் பண்ணுவீங்க. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் விக்க மார்க் பண்ணாதான் கரெக்டாக டேப் ஆச்சா இல்லையான்னு தெரியும். பாடி வரையும் போயிடுச்சு அதனால மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆனால் விக்க மார்க் பண்ணிக்கோங்க. கேண்டில்லாம் பெருசாக இருக்கும்போது சும்மா நான் மார்க் பண்ணியிருக்கேன். உடனே அது யோசிக்க வேண்டாம் டவுட்டு சொல்லி. ஓகே ஸோ டேப்பு தென் எனக்கு இப்போ அங்கே எதனா என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்பேன். இது என்னது 4 hour எஃப்இஜி இது. ஓகே 4 hour எஃப்இஜி உள்ளே போயிருக்கு. யூனிகார்ன் மாடல் 15 மினிட்ல ரொம்ப 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 சிம்பிளான வேலை. இங்கே என்ன நடந்துருக்கு நீங்களே யோசிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை வந்து 1 hour பிபியாக மார்க் பண்ணியிருக்கேன். 4 hour எஃப்இஜி இங்கே இருக்குது. ஓகே இது இருக்கா. இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். மேலே போனது மேனிப்புலேஷன். இங்கே டிடிஓ மார்க் பண்ணிடலாம் 10:30. டிடிஓ வந்தாச்சு ஓகேங்களா. டிடிஓக்கு மேலே தான் என்ட்ரி கிடைக்குது. நான் இப்போ எடுத்துறேன். ரொம்ப கொஞ்சம் இருக்குது. 4 hour எஃப்இஜி சிம்பிளான என்ட்ரி. ஐஓஎஃப்இடி எடுத்திருந்தா இங்கே எடுக்கணும் ட்ரேடு. ஐஓஎஃப்இடி ஸ்ட்ரக்சர் பார்க்க மாட்டேன். இன் மை ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ஹெச்டிஎஃப்லேருந்து எல்டிஎஃப் அலைன்மெண்ட்டு அப்போ தான் நடக்குதுன்னா ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் அலைன்மெண்ட்னா ஒரு ஹெச்டிஎஃப் பிடிஆர் இருக்குது. அது அப்போ தான் கில் ஜோனில் மார்க்கெட் போய் ரீச் ஆகுது. அப்போ நான் எல்டிஎஃப்ல ட்ரேட் பண்ணும்போது கில் ஜோன் டைமிங் இருக்கும் போது ஐஓஎஃப்இடி வந்தால் நான் டைரெக்டாக என்ட்ரி எடுத்துப்பேன். ஏன்னா அட்மோஸ்ட் ப்ரீமியம் ஆஃப் த ஹெச்டிஎஃப்ல நான் நிற்கிறாங்க. ஸோ நான் தைரியமாக என்ட்ரி எடுப்பேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ட்ரி வேணுமா இவனை எடுக்கணும் பிபி. ஏன்னா வேற வழி இல்லை. இங்கே போன மார்க்கெட்டு ஓகேவா. இங்கே பாருங்க 603 ஐஓஎஃப்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு எஃப்இஜி டைப். மினிமம் டிபி ஜஸ்ட் இவரை வைங்க போதும். ரொம்பலாம் வேண்டாம். ஓகே மாஸ் அப்புறம் விழுந்தான் அவன் நியூயார்க்கில். அதை பார்க்கலாம். அங்கேயே என்ட்ரி இருந்து நான் சொல்கிறேன் எங்கே என்ட்ரி இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுதா. இது வந்து எனக்கு லண்டனில் கரெக்டாக ஒரு 3 o'clock சாரி 13னா 1 மணிக்கு 1 மணிலேருந்து 2:30 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணிக்கலாம் கைஸ். எக்கனாமிக் கேலண்டர் பார்க்கவே இல்லை. சாரி நான் ஒரு எக்கனாமிக் கேலண்டர் பற்றி சொல்லிடுறேன். ஆர்டர் வைஸாக வரணும்னு பார்த்தேன் மறந்துட்டேன். சரி நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். மண்டே டியூஸ்டே நியூஸ் இல்லை விட்டுருங்க. செகண்ட் வீக் ஆஃப் த மந்த்ன்றதுனால சிபிஐ வெனஸ்டேவும் டர்ஸ்டேவும். ஓகே
நார்மலாக வந்து சிபிஐ நம்மளுக்கு அப்படியே தான் ஹோல்ட் ஆகுன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது. அதை விட்டுருங்க, சிபிஐ அதெல்லாமே இருக்கட்டும். மண்டே டியூஸ்டே கதை எதுவுமே கிடையாது, அதனால் அதை விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் டெக்னிக்கலாக. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கன்சல்டேஷன். ஓகே, இப்போது நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இது என்னது இங்கே மார்க் பண்ணது ஞாபகம் இருக்கா? பிபி. என்ன பிபி? 4 hour பிபி. தெரியுதுங்களா? 4 hour பிபி இது. ஸோ அங்கே நான் 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் மாதிரி என்ட்ரி எடுப்போம். இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி முடிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி நியூயார்க்கில். நெக்ஸ்ட்டு டிபி அங்கே நிறைய பேர் டவுட்டாக இருக்கும், ரொம்பலாம் கஷ்டம் வேண்டாம். இது வரைக்கும் பாருங்கள், தெரியுதா டிபி? இங்கே எனக்கு கில் ஜோன் வந்தப்போ தான் நான் என்ட்ரி எடுப்பேன். இங்கே தான் ஆரம்பிக்குது 6:30 மணி. ஓகே, கரெக்டாக ஒரு அப்க்ளோஸ் கேண்டில்ஸும் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது, செல்லு 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 செல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் எதை எடுப்பேன்னா, ஓகேங்களா, கரெக்டாக 7 மணிக்கு டேப்பு. எஸ்எல் மட்டும் இந்த கன்சல்டேஷன் ஐயில் வைக்கணும். 268 என்ட்ரி பாயிண்ட். 268 லாஸ்ட் டிஜிட் பற்றி தான் நான் பேசுகிறேன். 69 ஓகே, அரௌண்ட் இருக்கட்டும். இங்கே பாருங்க, இங்கே வைக்கிறேன் நான் எஸ்எல். இது வரைக்கும் தான் ஒரு டிபி. சாரி, இது வரைக்கும் ஒரு டிபி 3.2. அவ்வளோதான், இந்த மண்டேவோட ட்ரேட் எடுத்து வச்சிடலாம். அக்கௌண்ட் வந்து மூடி வச்சிருங்க போதும். இது ஒரு 3.8, இது ஒரு 3.2, மொத்தம் எவ்வளோ? 336. அது ஒரு 7 hour கழிச்சாச்சு, முடிஞ்சது வேலை. ஓகேங்களா, இங்கே நான் ஏன் எடுத்தேன் தெரியுமா? இங்கே கன்சல்டேஷன் இருக்குது, நிறைய பேர் ஹெச்ஆர் மார்க்கெட் எஸ்எல் ஹெச் என்ன பண்ணுவீங்க கேட்பீங்க. எனக்கு நியூஸ் கிடையாது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் ஐயர் டைம் ஃப்ரம் பிபியை நம்பி நான் ரிஸ்க் வச்சு தான் எடுக்கிறேன். இங்கே நான் ப்ராஃபிட் மேக் பண்ணதுனால அடிச்சதுன்னா ஒத்துப்ப லாஸ் தான், இல்லைன்னே சொன்னேன். லெட்ஸ் டைவ் இன்டு தி டே டைம் ஃப்ரேம். என்ன நடந்து முடிஞ்சதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஏன்னா மண்டே முடிஞ்சுது, டியூஸ்டேவும் முடிஞ்சுது, நமக்கு தெளிவாக இந்த லோவை டார்கெட் பண்ணோம். இப்போ புரியுதுங்களா? நாங்கள் ஜஸ்ட்டு போய் 15 மினிட்ல மார்க் பண்ணிட்டு வந்தது, இந்த லோவும் காலி பண்ணியிருக்கு, இந்த ஓப்பன் ப்ரைஸும் காலி பண்ணியிருக்கு. ஓகே, அது வெனஸ்டே ஓப்பன் ப்ரைஸு. நம்ம டியூஸ்டே நல்லா ஆரோக்கியமாக முடிஞ்சிருக்கு. அப்படியே அரௌண்ட் இது வரைக்கும் தான் நம்ம செல் பார்க்க போகிறோம். ஓகே, அகெயின் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போனால் நான் பிடிஆர்எஸ் எதனா இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக பிடிஆர்எஸ் பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா இங்கே எடுத்த ஓபிக்கு இங்கே வந்து நிற்கணும். நடுவில் பிபி வேற டேப்பு இருந்தாலும் அந்த ஆர்டர் ஃப்ளோ எதனா டேப் ஆகிட்டே இருக்குமே, அதுக்காக பார்க்குறேன். சரிங்களா, நான் வந்து ஒரு டாட்டடாக வச்சிடறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எஃப்இஜி டேப் ஆகுது தெரிகிறதா? எப்போ? எக்ஸாக்டாக மறுநாள் காலையில் வெனஸ்டே 7:30 மணிக்கு எல்லாம் அதை டேப் பண்ணியாச்சு ஏஷியன்லேயே. இந்த லோ டு ஐ நான் சொல்கிறது, இந்த லோ டு ஐயில் 0.5 மார்க்கெட் வருதா? இந்த 0.5க்கு மேலே ஸ்ட்ரக்சர் போயிட்டு இந்த எஃப்இஜி டேப்பு, அவ்வளோதான், தைரியமாக எடுக்க வேண்டியது தான். செஷன் ஆரம்பித்த உடனே 1 hour போயிடலாம். 1 hour போய்ட்டு டிடிஓ மார்க் பண்ணிட்டு 15ல் போய்ட்டு ஏஎம்டி பார்த்துட்டு லண்டன் கில் ஜோனில் போயிட்டு எம்எஸ்எஸ் பார்த்து நம்ம என்ட்ரி உள்ளே போட்டுடலாம். இது என்னது? 4 hour எஃப்இஜி. 4 hour எஃப்இஜி. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் தெளிவாக மார்க்கெட் எப்படி இருக்கும் 1 hourல. இது 4 hour + 1 hour ஓபி டேப்பு ப்ளஸ் இந்த பிரேக்கர் டேப்பு டவுனு. அகெயின் இங்கே இருக்கக்கூடிய 4 hour பிரேக்கர். ஓகே, 4 hour 1 hour நான் எடுக்கலாம், இங்கே 4 hour பிரேக்கர் தான் எடுத்தேன். அதை டேப் நேற்று விழுந்தது, திருப்பி இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடிக்குது. இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சுட்டு, இது நேற்று அடிச்சுருந்தா நான் காலி, இன்னைக்கு தான் அடிக்குது. ஓகேங்களா, நேற்று அடிச்சு தான் நான் இங்கே காலி. 4 hour எஃப்இஜியை டேப் பண்ணி முடிச்சு மார்க்கெட் ஃபுல் ஃபால். ஓகே, இது 1 hour எக்ஸ்பிளனேஷனு, பட் 15 மினிட்ல இந்த ஃபாலை பிடிச்சோமா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு சிபிஐ, ஓகே, வெனஸ்டே சிபிஐ பாருங்க, சிபிஐ டேட்டா. ஓகே, எனக்கு நேரடியாக செல் ஆகிற மாதிரி தான் வந்தது, பட் இங்கே வந்து பை அடிச்சாங்க சிபிஐ டேட்டாவை. பை அடித்து மேலே ஏற்றி மேனிபுலேஷனை முடிச்சாங்க. மேனிபுலேஷனை முடிச்சோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேலை முடிஞ்சுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை பிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 4 hour எஃப்இஜி 7:30 மணிக்கு டேப் ஆகலாம். எனக்கு இங்கே தேவை 1 day, சாரி, டிடிஓ. ஆசிட் க்ரீன் கலர் 15 மினிட் எப்படி கிடச்சிடும் பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், கிடைக்குதான்னு பார்க்கலாம். தைரியமாக பேசுகிறேன் நான் வேறு. டிலேடு ப்ரொட்ராக்ஷன்
டிடிஓ படி மேனிபுலேஷன். டிடிஓ மேனிபுலேஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரக்சர் படி வந்து அது டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான். ஓகே, இதனால ஓகே தான். நம்ம டேப் ஆகிட்டு மார்க்கெட் இப்படி கீழே இறங்கி இங்கேருந்து திருப்பி இறங்குதா, ஒன்றும் இல்லை. டிலேடு ப்ரொடக்ஷன் மீன்ஸ் மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன் மட்டும் ஸ்ட்ரக்சர் படி பண்ணாமல் ஒரு டிடிஓ மேனிபுலேஷன் நடந்திருக்கும். எப்பவும் போல கில் ஜோன் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு ஸ்ட்ரக்சர் பக்காவாக ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு எப்படி மேனிபுலேஷன் ஆனால் ஸ்ட்ரக்சர் எம்எஸ்எஸ் ஃபார்ம் ஆகுமோ எல்லாமே நடக்கும். மேனிபுலேஷனை தவிர்த்து தான் டிலேடு ப்ரொட்ராக்ஷனு. ஜஸ்ட் ஒரு 5 minute டைவ் ஆகலாம். எனக்கு இங்கே தெரியல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐஓஎஃப்இடி கைஸ், அவ்வளோதான். இந்த ஐஓஎஃப்இடி யாரும் எடுக்கலைன்னா வேறு வழி கிடையாது. இதை எடுத்துருக்கணும். இது எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி வேறு மார்க்கெட் என்ட்ரி தந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். திருப்பி வேற என்ட்ரி தந்துருக்கு பார்த்துக்கோங்களேன். என்னன்னு தெரியல, மார்க்கெட் எனக்கு ரொம்ப குஷியாக இருந்திருக்கு போல. நான் ஃபஸ்ட்டு இங்கே டிபி வச்சுட்டு வரேன். இந்த டிபி மட்டும் நான் வைக்கல, எக்ஸ்ட்ரா டிபி வந்து இது வரைக்கும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இது உங்களோட ரீசன்ட் டிபி. ஓகே, இப்போ எங்கள் 5 minute பார்த்தோமா, இங்கே பாருங்க. நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கும்போது ஒன்று நீங்கள் இங்கே எடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ப்ரீ மார்க்கெட் இது நிறைய பேர் விட்டுருப்பீங்க. ஓகே, ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு இங்கே வரையும் விழுந்துருக்கணும் மார்க்கெட். இங்கே வரையும் விழுந்தால் 1:2 புக் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வேறு கேண்டில் இல்லை, இது எல்லாரும் பிடிச்சிருப்பீங்க. 1:2.2 புக் ஆகிட்டு இருக்கும். 2.2 ஆர் புக் ஆகிட்டு இருக்கும் அங்கே போட்டிருந்தா. அப்படி இல்லையா, ரீடேப் வந்து இங்கே இருக்கணும். இங்கே எவ்வளோ, 5083 என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே இதை செலவு வைக்கணும். அங்கேருந்து நீங்கள் இது வரைக்கும் எடுத்தாலும் ஒரு 1:2 ரீச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதையும் விட்டுட்டேன். அங்கேயே கன்ஃபர்மேஷன் பார்த்தனால வேற லெவல் அடிங்கன்னா மார்க்கெட் இங்கே தந்துருக்கு, அதில் தராது, டபால் போயிடும். 0.56 இங்கே. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் சென்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக சிபிஐ இருக்கும்போது நல்லா ட்ரேட் பண்ணுறதே தப்பு. நல்லா இருந்திருக்கு, நல்லா பண்ணியிருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நாங்கள் எப்படி இங்கே 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 ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி தந்தேன் செல்லுக்கு, இதுதான் ஆர்டர் ஃப்ளோ, வேறு ஒன்றும் இல்லை. அகைன் ஒரு 1 hour போயிடலாம். அகைன் 1 hourல போயிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன நடந்துன்னு பார்க்கணும். எப்போவுமே நியூயார்க்குக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு பெரிய ஃபாலு, இந்த லோவுக்கு இது லோவர் லோ எல்லாமே நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஆர்டர் ஃப்ளோவில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ சிபிஐ வரப்போகிறேன். சிபிஐ வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த எஃப்இஜி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் எஃப்இஜி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எஃப்இஜி ப்ளஸ் ஓபி எல்லாமே வச்சுக்கோங்களேன். இது வந்து ஓபி கைஸ், இது ஓபி, இது பிபி 4 ஹவர்து, இது எஃப்இஜி எல்லாமே இருக்கட்டும். 15 minute எடுத்துகிட்டு போகிறோம். 15 minute போயிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஃபுல்லாக இது எல்ஆர் மார்க்கெட், இது ஹெச்ஆர் மார்க்கெட். கன்சல்டேஷனு, எக்ஸ்பான்ஷனு, உங்கள் மேனிபுலேஷனோட டேப் ஆகிட்டு அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மேலே முடிஞ்சுதா. ஸோ எல்ஆர், ஹெச்ஆர், திருப்பி எல்ஆர் எல்லாமே நடக்குது. இங்கே 4 hour பிபி, 1 hour எஃப்இஜி, 1 hour ஓபி எல்லாமே இருக்குது. என்ன இல்லை, நியூஸ் வந்து கரெக்டாக மேனிபுலேஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏன் மேனிபுலேஷன், நான் செல் சைடில் இருக்கேன், நியூஸ் பை சைடு அடிச்சு எனக்கு செல் பிடிஆரை டேப் பண்ணிட்டு இறக்குறான், அவ்வளோதான். அதனால் அந்த மேனிபுலேஷன் சொல்கிறேன், அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ டேரக்ட் என்ட்ரியான்னு கேட்டால் மார்க்கெட்டு 7 மணிக்கு நியூஸ் வருது. ஆஸ் ஏ ப்ராஃபிட் ட்ரேடர் 5 minutes ஆஃப்டர் தான் நான் என்ட்ரி ஆகணும். ஸோ எனக்கு என்ட்ரி கிடச்சதா இல்லையான்னு நீங்களே கூட சேர்ந்து பாருங்கள். ஆனால் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, ரியல் ஃபண்ட்ஸ் வச்சு யோசிக்கணும், அப்போ தான் நமக்கு இத்து. ஸோ இங்கே தான் நம்ம ட்ரேடே எடுக்க போகிறோம், இந்த பாயிண்டில் தான், இந்த எஃப்இஜி பாயிண்ட்டு. ஓகேயா, ஸோ நியூஸ் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் டேப் ஆகுது. இந்த இடத்துல டேப் ஆகும்போது என்ட்ரி எடுத்துன்னு பண்ணலாம். ஓகே, அங்கே இருந்து கைஸ் ரொம்ப நாள் ஆசைப்படல, இந்த ரிலேட்டிவ் சைஸ் ஒரு 4.8 சிபி என்ட்ரி. எப்போ நீ என்ட்ரி கிடச்சதுன்னா 7:10 தான். ஓகே, நான் சேஃபாக தான் எடுத்திருக்கேன். 7:10 to 2.5 hour 2 hours 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். என்ட்ரி முடிஞ்சுது. அகெயின் ஒரு டே கேண்டில் போயிடலாம். ஏன்னா மறுநாள் தேர்ஸ்டே
பிபிஐ வருவான், அடுத்தது கிளைம்ஸ் வருவான். அவன் என்னன்னு பார்த்துடலாம். என்னோட வெனஸ்டே வந்து இங்கே இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்லாம் மாட்டிக்கிச்சு. தென் இது வரைக்கும் ரீச் ஆகணும், இன்னும் டிபி இருக்குன்னு சொல்ல வரேன். அகைன் ஒரு 4 ஹவரில் போயிட்டு பிடிஆர் எல்லாம் கன்ஃபார்மாக நல்லா வருதா, எப்படி நலமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வச்சிருக்கோம் என்னன்னு டேப் ஆகல. இங்கே ஓபி பார்த்தோம், அகைன் இங்கே ஒரு என்ட்ரி 1 ஹவரில், இங்கே ஒரு பிபி, இங்கே ஒரு எஃப்இஜி ஒரு பிபி 1 ஹவரில், எஃப்இஜி ஒரு ஓபி 1 ஹவரில், எல்லாமே பக்கா. ஆனால் இப்போ 4 ஹவரில் எதுவும் அங்கே பிடிஆர் தெரியல. எத்த பிடிஆரே ரீச் ஆனால் போதும் அங்கே. சரிங்களா, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து எப்படி எடுத்து போய் முடிச்சிருக்கான். பிஎம் டு ஏஎம். ஓகே, இப்போ நான் வந்து டிடிஓ மார்க் பண்ண போகிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, இதுதான் டிடிஓ மார்க் பண்ணேன் 10:30 கேண்டில். அதுக்கு மேலே தான் என்ட்ரி கிடைக்குது. டிடிஓ இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு அதுவே சொல்லி கொடுத்துரும் நீங்கள் எடுக்கிறது கரெக்டாக தப்பா, இன்னொரு வேலிடேஷன் மாதிரி அது. ஓகே பாருங்க, இதை எடுத்துக்கோங்களேன். ஆஸ் ஆஃப் க்ரீன் கலர் ஃபார் இண்டிகேஷன் ஆஃப் டிடிஓ. எனக்கு இங்கே 1 ஹவரில் எதுவுமே தெரியல. சரியா, இந்த ஓபி மட்டும் அகைன் இருக்காங்க, ஜஸ்ட் அது மட்டும் தான் தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், அந்த 1 ஹவர் ஓபி மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மட்டும் எழுதி வச்சுக்கலாம். 1 ஹவர் ஓபி 15 மினிட் போயிடலாம். இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஒன் ஹவர் ஓபி நியூஸ் பாருங்களேன், 6:45க்கு. ஓகே, செல்லு தான் ஆக போகுது. 3.4லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறாங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கு, இயூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், யூரோப்பியன் யூனியனு. ஸோ செல்லு ஆகுது, அப்படியே தான் எடுத்துக்கணும். ஏன்னா யூரோ யூஎஸ்டி பேஸ் கரன்சி தானே, ஸோ நம்ம செல்லு தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பிபிஐ பை அடிப்பான், இவனும் பை அடிக்கணும், பட் அதிகமானாலும் செல்லு அடிச்சிருப்பானுங்க. கிளைம்ஸ் என்ன ஆச்சு, கிளைம்ஸ் செல்லு அடிச்சிருக்கணும், பை அடிச்சிருக்கானுங்க. மேக்ஸிமம் பை தான் அடிச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க போல. மேலே இருக்க பிடிஆர்ஏவை டேப் பண்ணுறது, நியூஸ் மாற்றி வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லைன்னா நம்ம நியூஸில் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ டேர்ஸ்டே இங்கே தான் டேப் ஆச்சா 12:45க்கு. நீங்களே பாருங்களேன், அங்கே தெளிவாக மார்க்கெட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. என்ன விஷயம் பண்ணியிருக்கு நிறைய பேர் கேட்பீங்க. இது என்னது, அக்யூமுலேஷன். இது என்னது, மேனிபுலேஷன். 1 ஹவர் ஓபி தொட்டாச்சு, எம்எஸ்எஸ் இறங்கி வந்து எம்எஸ்எஸ் கொடுத்து டேப் பண்ணி போயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாருங்க, டைம்னா 5 மணி. ஐயோ, என்ட்ரி கிடையாது 5 மணி, இது என்ட்ரி கிடையாது. ஓகே, ரீட் பண்ணலாம், ப்ரைஸ் ரீட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ல என்ன இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். லண்டன்ல என்ட்ரி போகலாம், நியூயார்க்ல என்ட்ரி இருக்கும், அதை பார்த்துக்கலாம் நம்ம. இந்த எஃப்இஜி வந்து ஓபியோ போயிருந்தா நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். அவன் போகல. ஆக்சுவலாக நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணது தான் அந்த இடத்துல, நம்மளுக்கு வந்து அது நடக்கும்னு சொல்லிட்டு. இது இப்போது இது டியூஸ்டே, இதெல்லாம் தெளிவாக போட்டிருந்தது. ஜிபிபி யூஎஸ்டி, இது யூரோ யூஎஸ்டி எங்கே, யூரோ யூஎஸ்டி தெளிவாக கொடுத்துருக்க பாருங்க. ஓபி எஃப்இஜி டேப்பு, அகெயின் அந்த எஃப்இஜி வந்து ரியாக்ட் ஆகும்போது திருப்பி அந்த 1 ஹவர் பிபி இங்கேருந்து எக்ஸிபிஷன் பண்ணுங்க 15 மினிட்லன்னு போட்டாச்சு. தெளிவாக எல்லாரும் எக்ஸிபிஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லோ காலி ஆகும்னு சொல்லியிருந்தேன் இயூவில். இஃப் மார்க்கெட் பிரேக் திஸ் லோ எக்ஸ்பெக்ட் செல். ஓகே, கரெக்டாக என்ன பண்ணால் ஐஓஎஃப்டி டேப் ஆகிட்டு இறங்கினோன்னா டியூஸ்டே முடிஞ்சுது. அடுத்தது அன்றைக்கி ஜிபிபியும் தான் அதே தான் பண்ணால், டியூஸ்டே ஃபுல்லாக முடிச்சானுங்க. வெட்னஸ்டே ஜிபிபி வெட்னஸ்டே ரெசல் அடித்தான் நம்மளுக்கு. இதுதான் சிபிஐயில் வந்து நம்மளுக்கு அடிச்சது. கரெக்டாக இங்கே அடிச்சது, இங்கே வந்து இறங்கணும் நம்மளுக்கு 1 ஹவரில். அடுத்தது டைரக்ட் என்ட்ரி. ஸோ அதுக்கு அடுத்தது இயூ வந்தது, ஃபுல்லாக வந்து ஃபால், டைரக்ட் ஃபால். அங்கே வந்து சிபிஐயில் ஃபுல்லாக ஃபால் ஆகி முடிச்சானுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டோஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், முடிச்சானுங்க அன்றைக்கி தான் முடிச்சானுங்க. கீழே வரைக்கும் வந்துடுது, அதான் நம்மளும் எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட அனலைஸ். இங்கேருந்து இது ராங் இதோ போட்டிருக்கோம் பாருங்க, ராங் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். 4 ஹவர் ஓபி டேப் அங்கேருந்து. ஓகே, நான் 1 ஹவரில் மார்க் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதுதான் சொல்லியிருந்தது, வந்துட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு. சாரி, ஜிபிபியா யூரோ யூஎஸ்டி. இந்த என்ட்ரி தான் நம்ம பார்த்தது. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ட்ரி. அது வந்து எனக்கு
பிபிஐல டேப் ஆச்சு. அதை சொல்றது தான் இவ்வளோ நேரம் வரேன் நான். என்னன்னா எனக்கு இங்கே வந்து என்ட்ரி மிஸ்ஸு. எனக்கு தேவை பிபிஐ. என்ன இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இதெல்லாம் விட்டுருங்களேன். இதுக்கப்புறம் இங்கே பிபிஐலாம் முடிஞ்ச பிறகு மார்க்கெட் சடன் ஒரு பை. அதுக்கப்புறம் வந்தான் கைஸ். இங்கே என்ன கிளம்பி வந்தான் மார்க்கெட். எக்ஸாக்ட் என்ட்ரி, செம்ம என்ட்ரி அது. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஜியூ ட்ரேட் பண்ணுறது தானே இல்லை ஈயோ ஞாபகம் இல்லை எனக்கு. இங்கே பாருங்க 204 செம்ம என்ட்ரி அது. அது காமிக்கல தான் எவ்வளோ, அதாவது எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல வரேன். இது வரைக்கும் தான் ஒரு 5 hour இது. செம்ம என்ட்ரி. எக்ஸாக்ட் டேப் 8:30 மேக்ரோ டு 9 o'clock அந்த ஒரு 35 minutesல அவ்வளோ பெரிய ஃபால். இப்போ நியூஸ் டைம்ல நியூயார்க்ல நீங்க என்ட்ரி எடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா இதில் தான் எடுத்தோம். எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில்னு சொல்லிட்டு இதில் எடுத்துட்டோம் என்ட்ரி. ஆனால் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணல. திஸ் இஸ் டூ ரிஸ்கின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஜிபிபியில் எடுத்துட்டேன் இந்த இடத்துல. பட் அனலைஸ் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிளியர் என்ட்ரி தான் மேலே கிடச்சதில்ல இவரோட இதை எடுத்தது. இது ஒரு 4 hourலாம் போல இது வரையும் தான் வந்தது. ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரீச் ஆன டார்கெட் வந்து பெரிய விஷயமா 3.6 அவ்வளோதான் வந்தது. ஏன்னா தட் வாஸ் டூ ரிஸ்கின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தது தான். இது எனக்கு ஃபஸ்ட்டு டேப் ஆகலை, லண்டன் மார்க்கெட்டில் டேப் ஆகலை. அதுதான் லண்டனில் எந்த ட்ரேடும் இல்லை அப்படின்னு சொன்னது. லண்டனில் வந்து ஜியோ அது மிஸ் பண்ணிட்டேன் நான் ஐஓஎஃப்இடியை. இது வந்து டேப்பே ஆகலை இந்த இடத்துல, என்ட்ரி டிடின் ட்ரிகர். பட் அதுக்கப்புறம் நம்மளோட வியூ வந்து இருந்தது தெளிவாக. இயோட வியூ தான் சொன்னேன், எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரணும்னு சொல்லிட்டு. அவனும் ரொம்பலாம் வரல, ஓரளவுக்கு வந்தான். சாரி இது ஜிபிபியா யூரோ யூஎஸ்டி ஓரளவுக்கு வந்தான். பட் அதுக்கப்புறம் அவன் ஜிபிபி தான் கொடுத்தானுங்க, யூரோ யூஎஸ்டி அந்த அளவுக்கு அது கீழே வரைக்கும் வரல. எஸ்எல் அடிச்சாங்க, நம்ம அதை எடுக்கல எஸ்எல். பட் நான் இதில் எடுக்கல பிகாஸ் ஐ சேட் திஸ் வாஸ் ரிஸ்கி டு மீன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் தான் போனா பாருங்க, மேலே போச்சு மார்க்கெட். கரெக்டாக போயிட்டு அங்கே டேப் ஆச்சு, அங்கேருந்து வந்தது. இதுதான் சொன்னேன், ஆட் எக்ஸ்ட்ரா ஆர்ஆர்ஸ். ஓகே, என்ட்ரி தான் நம்ம சொன்னது. ஐ மீன் நம்ம முன்னாடியே சொல்கிறோம், இங்கேயே வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம தேர்ஸ்டே என்ட்ரி முடிச்சிட்டோம். அடுத்தது டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இங்கே உங்களுக்கு தேர்ஸ்டே மார்க்கெட் முடிஞ்சது, இந்த லோவை எடுத்துருக்கு. அடுத்தது எனக்கு இந்த லோ எடுக்கணும். ஃப்ரைடே என்ன பண்ணணும்னு பாருங்களேன். ஆக்சுவலாக பிபிஐ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து பை அடிச்சானுங்க. அதெல்லாம் ஓகே தான், டேட்டாலாம் ஒன்றும் பெருசாக வரல, பை தான் அடிச்சானுங்க எல்லாரும். பை அடிக்க தான் நம்ம என்ட்ரி அங்கே போய் டேப் ஆச்சு. டேட்டா பையில் தான் இருந்ததுன்ற கிளைம்ஸும் பிபிஐயும் டேட்டா பையில் தான் இருந்தது. பையில் இருக்கவே தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த கேண்டில் பாருங்களேன். இவன் விட்டுருங்க, இவன் வேற. இந்த கேண்டில் சொல்கிறேன், பை தான். நான் நியூஸ் கேண்டில் 7 மணி கேண்டில் பை ஆகவே தான் நம்மளுக்கு அங்கே டிபி அடிச்சுது. இதை நான் எடுக்கல இந்த என்ட்ரி, அதனால சேர்க்கல. இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நைட்டு திருப்பி போயிட்டு அவுட் ஆஃப் த கில்ஸ் வந்து திருப்பி இறங்குச்சு காலைல. நைட்டே இறங்கி முடிச்சது ஜியோ. இதுவும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், செம்ம ப்ராஃபிட் தான். ஃப்ரைடே என்ன நியூஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே ஜஸ்ட் 12:30 ஜிடிபியும் அந்த ஜிபிபி தான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அப்படியே பார்ப்போம், டே டைம் ஃப்ரெண்டை போய் டிவி பார்க்கலாம். என்னவோ செகண்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஓவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்புறம் லீவ் விட்டுலான்னு பார்த்தாலாம் தெரியல. இப்படி அடிச்சிட்டாங்க. தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் 3 வாரம் வரவாளான்னு சொல்லிட்டு. ஒன் டேல கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது மார்க்கெட்டு. 4 hourலேயே வந்து இங்கே ரீச் ஆகணும். இதெல்லாமே ஓகே தான். ஏன்னா 4 hourல நான் இந்த ஓபியை கவனிக்கல, இந்த ஓபியை நான் கவனிக்கல. நான் வந்து 1 hour மார்க் பண்ணி வச்சுட்டேன் இங்கே. ஓகேங்களா? ஆக்சுவலாக அது 4 hour. திருப்பியும் ஒரு 1 hourல மார்க் 1 hour போகிறோம். 1 hour போயிட்டு இப்போ நேற்றுமே பார்த்துருக்கீங்க அந்த டிடிஓ ஒர்க் அவுட் ஆனதை. ஸோ இங்கே வந்து நீங்கள் 1 hourல டிடிஓ மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணால் நல்லது. டிடிஓ அநியாயத்துக்கு கீழே இருக்கு. ஓகே, டிடிஓ மார்க் பண்ணியாச்சு. அதுவும் டிடிஓ பக்கத்துலேயே என்ட்ரி இருக்குமான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் இதே எதுவும் பண்ண முடியல. இந்த ஃபீச்சர்லாம் டார்கெட் வச்சிருப்பீங்க. பட் நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா? கன்ஃபர்மேஷன் வேணும் 15 minutes. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் வேணும் மீன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபீஜில் எடுத்துக்கலாம், தப்பே நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இதை எடுத்தான் இதை பண்ணிங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து எனக்கு தேவையில்லை, இந்த 600 பாயிண்ட் எனக்கு தேவையில்லை. இது வந்து எனக்கு பை தேவையில்லாத வேலை. ஓகேயா? எனக்கு அது வேண்டாம். நான் பார்த்தது என்னன்னா, இதை போயிட்டு ஸ்டாப் பண்ணிச்சு எப்போ அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல 6 மணிக்கு. அதுக்கப்புறம் கன்சிடரேட் பண்ணிச்சு இந்த ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறம். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்சிடரேட் பண்ணிட்டே இருந்தாங்க மார்க்கெட்டை.
அங்கே 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து இவ்வளோ பெரிய கேண்டில். இந்த லோ உடச்சாதான் நீ எம்எஸ்எஸ், அப்புறம் தான் நான் இந்த செல்லில் போய் எடுப்பேனா, வேலைக்கே ஆகாது. ஜஸ்ட் இது எல்லா மார்க்கெட் இருந்தாலும் இங்கே ஹெச்ஆர் மார்க்கெட் தான் நடக்கும். ஒரு புஷ் கொடுத்து ஒரு பீடியரை தொட்டுதுன்னா எடுத்துடணும். ஆனால் நேற்று வந்து இங்கே எடுத்ததை காட்டிலும் ஜிபிபியில் தான் நல்லா இருந்தது வாய்ப்பு. ஏன்னா நேற்று இங்கே என்னாச்சு, இதை வந்து ஓபினால கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா இந்த லோ எடுக்கல. இந்த லோ எடுக்கணும்னு கூட நான் சொல்ல வரல. இந்த லோ எடுத்துட்ட பிறகாது இப்படி வந்துட்டு இப்படி போயிருந்தா நான் எடுத்திருப்பேன். அதனால எனக்கு நேற்று ஃப்ரைடே என்ட்ரி இல்லை. இதுவே நான் ஜிபிபி சொல்லிட்டேங்களா, நேற்று இங்கே என்ட்ரி இருந்தது. இதை பார்த்தாலே தெரியும் ஜிபிபி என்ன பண்ணுச்சு. ஒரு 1 ஹவர் ஆமாம் 1 ஹவரோட ஓபி டேப் ஆச்சு ஃப்ரைடே. 1 ஹவரோட ஓபி டேப் ஆகிட்டு 15 மினிட்ல பார்த்தேன் எனக்கு நின்றுந்தான். அடுத்தது 5 மினிட்ல பார்த்தேன் இவன் வந்து ஓபியா சூஸ் பண்ணேன். எஸ்எல் வந்து ஸ்ட்ரக்சர் ஆகி வச்சுட்டேன். எஸ்எல் தோராயமாக இங்கே மார்க் பண்ணுற பாயிண்ட் எக்ஸாக்டாக மார்க் பண்ணல. இவனோட எஸ்எல் இங்கே வச்சுட்டேன். வச்சுட்டு இது வரைக்கும் நான் டிபி வச்சிட்டேன். இது எனக்கு அடிச்சிச்சு நேற்று. ஆனால் எனக்கு யூரோவில் இந்த அளவு கிளியராக இல்லைன்றேன். இங்கே பாருங்க, நான் இந்த லோவை எடுத்து அப்புறம் போயிருக்கு. இங்கே வந்து இந்த லோவை எடுத்துட்டு போகல, அப்படியே தான் போச்சு. அதனால இங்கே எனக்கு பிடிஆரும் பெருசாக இல்லையா, வெறும் ஸ்டாப் பண்ணு மட்டும் தானா. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருந்தது. நான் இந்த 1 ஹவர் பிடிஆர் எனக்கு இங்கே தெளிவாக இருந்ததுனால ஜியோ எடுத்துட்டேன். பட் இயூ அப்டேட் பண்ணலை. ஜியோ மட்டும் பக்காவாக இருந்தது நம்மளுக்கு. பாருங்க ஜிபிபி யூஎஸ்டி இந்த இடத்துல இருந்து தெளிவாக வந்தான், உள்ள போயிட்டான். ஓகேவா, அந்த 1 ஹவர் இது 5 மினிட்ல அந்த இறங்குது. பட் ஈவ் நம்ம ட்ரேட் பண்ணல. ஸோ கைஸ், நம்மளுக்கு கிளியராக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லை டெய்லி வேணும்னு அவசியம் இல்லை. பட் ப்ரைஸ் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியு வந்து நல்ல மொமெண்டம், பிடிஆர் எவ்வளோ வந்தது, அதனால அவன் கம்ப்ளீட்டே பண்ணிட்டான் கீழே வரைக்கும். தெரியுதா, அவன் கம்ப்ளீட்டே பண்ணிட்டான். இவன் பாருங்க கம்ப்ளீட்டே பண்ண முடியல. இத்தனைக்கும் இந்த என்ட்ரி வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 ஆர் வரும், 9.5 ஆர் வரும். இது 6.5 ஆர் வரும். எவனாவது 9.5 ஆர் வரும்னு நினச்சி எடுத்துருந்தா காலி நேற்று. இவனே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் ரீச் ஆகிருக்கிறதுக்கு. அதுதான் யோசிக்கணும் அந்த நேரத்தில். அதெல்லாம் பக்காவா ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, இங்கே டர்ஸ்டே 5 அகெயின் இங்கே வந்து இது 4 ஹவர் பிபி அது எல்லாமே இருக்குது. கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இங்கே ஒரு 5, அது 5 தான். ஓகே 10. நெக்ஸ்ட் இது ஒரு 2.5 வச்சுக்கோங்களேன். இங்கே கொஞ்சம் அங்கே ஏற்றந்தே நான் குறைச்சிக்கிறேன். 12.5. இது ஒரு 3 15.2. அந்த 2 இங்கே ஆட் பண்ணுறதுக்கு 4 மாறிடும். 15 ஒரு 4 19 ஆர். ஓகே 4% ரிஸ்க் இருந்தாலும் உங்களுக்கு எங்கேயே கிடச்சிருக்கும் ப்ராஃபிட். ஸ்டிமுலேட்டட் டெமோ அக்கௌண்ட்ஸ். ஓகே சும்மா நம்மளோட டிஸ்க்ளைமர் சேஃப்டிக்கு, எஜுகேஷன் பர்பஸஸ் ஒன்லி யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அனலைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஒரு ஜேர்னலுக்கு யூஸ் ஆகும். தென் ஜேர்னல் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜேர்னல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்கள். பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள் வீக்லி. பேக் டெஸ்டிங் பண்ணும்போது நான் இப்போ எப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ண செய்து காமிச்சனோ இதேமாதிரி பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள். எந்தெந்த டேல எத்தனை என்ட்ரி கிடச்சிது எனக்கு. ஜஸ்ட் இது ஒரு என்ட்ரி நியூயார்க் 1, இது ஒரு என்ட்ரி நியூயார்க் 2, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே வெனஸ்டே மட்டும் தான் 2 என்ட்ரி 3, இது ஒரு 4, இது ஒரு 5. அடுத்தது மண்டே எதுவும் என்ட்ரி இல்லை. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3 நாள் தான் ட்ரேட் பண்ணேன். கரெக்டாக அன்றைக்கி 2 கிடச்சிது. அதனால 5 என்ட்ரி இல்லைனா கூட 3 என்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன். நியூயார்க் 1, இது 2, இது 3 இப்படின்றதால ஓகே அவ்வளோதான் என்ட்ரிஸ் கிடைக்கும் நியாயமாக நீங்கள் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ண அட் த டைம் லைவ் மார்க்கெட்டில் இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குன்றது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்கள் டிசிப்ளின் சிஸ்டமோட. ஓகே, ஃபியர் தேவையில்லை, நம்ம பண்ண தான் தெரியும். தேங்க்யூ கைஸ், ஸ்டே சேஃப்.